சிறப்பு நேர்காணலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நேர்காணலில் நம்ம சந்திக்க இருக்கக்கூடிய ஆளுமை அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வாருங்கள் நேயர்களே. வணக்கம். வணக்கம் ஜெயன். தமிழக அரசியல் சூழல் அப்படின்றது கிட்டத்தட்ட 26 நோக்கி நகருது அப்படின்னே சொல்லலாம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்வது, முதல்ல நாங்கள் 200 சொன்னோம், இப்போ 234 வெற்றி பெற்றால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்படின்னு சொல்கிறார். இந்தியா அலையன்ஸ் வந்த பிறகும் கூட அப்படி பேசுறது எப்படி புரிஞ்சுக்கிறது? தொண்டர்களை உற்சாகப்படுத்துகிற பேசுகிறாருன்னு புரிஞ்சுக்கிறதா, இல்லை உண்மையிலேயே திமுக அணிக்கு சாதகமான அம்சம் இருக்கா? திமுக அணி 47% வாக்கு பெற்றிருக்காங்க. இந்த வாக்குங்கிறது மக்களவை தேர்தல்னாலும் ஒரு சட்டமன்ற தேர்தல் மாதிரி தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினை முன்னிறுத்தி தான் இந்த வாக்கை பெற்றிருந்தாங்க. இதை விட ஒரு 6-7% வாக்கு 2019 ராகுல் காந்தியை முன்னிறுத்தி பெற்றிருந்தாங்க. ஆப்வியஸ்லி இந்திரா காந்தி குடும்பம்னா ஒரு 4-5% வாக்கு அதிகம் கிடைக்கத்தான் செய்து. தமிழ்நாட்டில் 71 இருந்தே அவங்க குடும்பத்துக்குன்னு அந்த ஒரு வேல்யூ இருக்குது. நீங்க ரொம்ப காலமா சொல்லிட்டு உண்மை நமக்கு பிடிக்கல, அது வேற விஷயம். பட் உண்மைங்கிறத நாம மறுக்கல. காந்தி குடும்பத்துக்கு இந்திரா காந்தி குடும்பத்துக்கு அது இருக்குது. 71, 80, 2004 2004 கலைஞரும் டாக்டர் ஐயாவும் சோனியா பிரதமர் தான் ஓட்டு கேட்டாங்க. பட் இந்த 2024 விழுந்த ஓட்டு மு க ஸ்டாலின், சீஃப் மினிஸ்டர் மு க ஸ்டாலினுக்கு விழுந்த ஓட்டு தான். ஓகே, அது நீங்க எதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் அதில் என்ன சொல்லணும்னா, விளவங்கோடு மக்களவை தொகுதியில் விளவங்கோடு அசம்பிளி செக்மெண்ட்ல விஜய் வசந்த் காங்கிரஸ் கை எடுத்த ஓட்டை விட ஸ்டாலினை முன்னிறுத்தி நின்ன காங்கிரஸ் சட்டமன்ற வேட்பாளர் தாரகை கத்பட்டுக்கு அதிக ஓட்டு. தமிழ்நாட்டில் எந்த எலெக்ஷன்லையுமே இப்படி ஒரு சூழல் இருந்தது இல்லை. ஒரு பெரும்பான்மையான எலெக்ஷன்களில் இந்திரா காந்தி குடும்ப அணி ஸ்வீப் ஆச்சுன்னா, பார்லிமெண்ட் ஸ்வீப் ஆச்சுன்னா, அசம்பிளியில் பனைமரத்துப்பட்டியில் ரெட்டை இலையில் எம்ஜிஆர் ஜெயிப்பார் 80. இது திருவட்டாறுல கேமச்சந்திரன் சிபிஎம் எம்ஜிஆர் கூட்டணி ஜெயிப்பாங்க. நத்தத்தில் நத்தம் விஸ்வநாதன் ஜெயிப்பாப்புல. ஏன் 2019 கூட வெறும் 30% எடுத்த என்டிஏ அணி சேர்ந்த வேட்பாளர்கள் சட்டமன்ற இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றாங்க. ஆனால் இங்கே சட்டமன்ற இடைத்தேர்தலையே மக்களவையில் அந்த செக்மெண்ட்ல திமுக அணி எடுத்ததை விட சட்டமன்ற வேட்பாளர் ஜாஸ்தி எடுக்கிறாருன்னா அது இந்த தேர்தல் ஸ்டாலினுக்கு தலைமைக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரமாக தான் அதை பார்க்க முடியும். அப்படிதான் புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா அப்படிதான் புரிஞ்சுக்கணும். எல்லாரும் சொல்வது 24 அப்படின்றது ஆன்டி மோடி, அதை வச்சு அறுவடை செஞ்சுட்டாங்க. இங்க ஒன்றும் அப்படி ஒன்றும் ப்ரோ ஸ்டாலினுக்கான வேவ் ஆதரவெல்லாம் இல்லைன்ற கருத்தும் பலர் சொல்றாங்களே. ஆன்டி மோடிங்கிற இது அறுவடை பண்ணினாலும் கூட ப்ரோ மோடியா 18% வாக்கு கிடைச்சிருக்குது. அதையும் பார்க்கணும். நீங்க குறிப்பா எல்லாரும் ஒரு ஒப்பினியேட்டடாக போகக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, கடந்த காலத்தின் கைதியாட்டு அதிமுகனா எம்ஜிஆர் ஜெயலலிதாங்கிற அந்த பிம்பத்தை விட்டு வெளியே வரல, ஜெயலலிதாங்கிற பிம்பத்தை விட்டு வெளியே வரல. திமுகனா கலைஞருங்கிற பிம்பத்தை விட்டு பலரும் வெளியே வரல. அவங்க பிரிசனரா பாஸ்டா இருந்து அரசியலை பார்க்குறாங்க. கலைஞர் புரட்சி தலைவி, பிராமணர், இசைவேளாளர், ரெண்டுவருமே மைக்ரோ மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ். இவங்க தலைமை தாங்கும் போது தமிழக அரசியல் ஒரு காஸ்ட் நியூட்ரல் லீடர் தலைமையில் ஜாதிய தாக்கம் இருந்தது. ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் மாதிரி அண்டர் கரண்ட்ல அப்படி அதோட அக்லி ஃபேஸை காட்டாம பொதுவான ஒரு தன்மையோடு இருந்தது. இவங்க 2 பேர் மறைவுக்கு பிறகு தமிழக அரசியலில் ஜாதிய கூறுகள் மிகப்பெரிய அளவுக்கு, இன்னும் சொல்ல போனால் 57-62 இருந்த அளவுக்கு ஆளுங்கட்சி காமராஜ், காங்கிரஸ், சுதந்திர போராட்டம் இன்டாக்டாக இருந்தாங்க. அதே மாதிரி இங்கே ஆளுங்கட்சி ஸ்டாலின் ஒரு அணி அது இன்டாக்டாக இருக்கிறாங்க. எதிரணி ஜாதிய முரண்பாடுகள், ஜாதிய பிளவுகளில் பெரிய தாக்கத்தை இன்னைக்கு ஜெயலலிதா அம்மையார், கலைஞர் மறைவுக்கு பிறகு உருவாயிட்டு. குறிப்பாக கலைஞர், மக்கள் திலகம் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மையார் காலத்தை விட சேலத்தில் 38%, விழுப்புரத்தில் 36%, சிதம்பரத்தில் 36%, கள்ளக்குறிச்சியில் 40%, நாமக்கல்ல 40%ன்னு அந்த 10.5 தாக்கம் கொண்ட வன்னியர் பெல்ட்டுக்குள்ள பாமக இல்லாமலே எடப்பாடி பழனிசாமி மக்களவை தேர்தலில் வாக்கப்படுறாரு. அந்த 10.5 கொடுத்ததுனால அந்த சமூக மக்கள் இபிஎஸ் அவர்களை நன்றியோட பாக்குறாங்க. மக்களவை தேர்தலில் அவங்க வாக்களிச்சு அந்த ஆதரவு கொடுக்குறாங்க. இதே மக்கள் அந்த 10.5 பாதிப்பால உள்ள முக்குலத்தோர்னு சொன்னா பாதிப்பு பிரமலை கள்ளர்களுக்கும் மறவர்களுக்கும் தான் பாதிப்பு. அஸ் எ ஹோல் யூனிட்டி கள்ளர்களும் அகமுடையார்களும் அந்த அவங்களோட ஐடென்டிஃபை பண்ணி சிம்பதைஸ் பண்ணி அந்த இஷ்யூவை பார்க்கும்போது அங்க தேனியில 13% தான் ரெட்டால எடுக்க முடியுது. தேனி எவ்வளவு பெரிய அதிமுக கோட்டை, ராமநாதபுரத்தில் 9% தான் எடுக்க முடியுது. எவ்வளவு பெரிய அதிமுக கோட்டை. வாக்குகள் வெளியேறி இருக்கின்றன. கண்டிப்பா வெளியேறி இருக்குது. காரணம் கட்சியின் தன்மை மாறிடுச்சு.
ஜெயலலிதா அம்மையார் இருந்த போதும் எம்ஜிஆர் இருந்த போதும் ஜெயித்தாலும் தோத்தாலும் இங்கே வந்து 40%, தோத்தா 30%. சேலத்தில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் திருநெல்வேலியில் எப்படி இருக்கும், விழுப்புரத்தில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் ராமநாதபுரத்தில் இருக்கும். இதுதான் அண்ணாமலை அவர்கள் வந்து அமித்ஷாவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி சொன்னாதா, இந்த மண்டல வாரியா கணக்கெடுங்க, ஒரு மண்டலத்தில் அதிகமாக இருக்கு, இன்னொரு மண்டலத்தில் குறைவா இருக்குன்றது நீங்க கொடுக்குற டேட்டா, அந்த அடிப்படையில் கண்டிப்பா இது நம்ம டீம்ல நண்பர்கள் எடுத்து தந்த டேட்டா தான். பட் ஃபேக்ட் இது வந்து இந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஸா அதிமுக தன்னுடைய எந்த காலத்திலையும் காஸ்ட் நியூட்ரல் லீடரான புரட்சித் தலைவி காலத்தில் பார்க்கல. ஏன் புதுச்சேரி அதிமுக ஆட்சி அதிகாரத்துக்கு மொத மக்கள் தலைவர் எம்ஜிஆர் தலைமையில் ரெட்டலையை கொண்டு வந்த இடம். அங்கே அதிமுக 4வது பேர் இருக்குதே. நீங்கள் பார்லிமெண்ட் தான்ங்கிற ஒரு வாதத்தை வச்சிங்கன்னா சீமானுக்கு என்ன பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக இருக்கிறாரு, அவர் 3வது வராரு, அதிமுக 4வது போகுதுன்னு சொன்னால் அப்போ அந்த இடத்துக்குள்ள அதிமுக பலகீனப்பட்டிருக்குது. நீங்க புள்ளி விவரங்களோடு சொல்றீங்க, ஆனா உங்கள் மீது இருக்கிற விமர்சனமே ரவீந்திரன் துரைசாமி எல்லாத்துக்குள்ளேயும் இந்த சாதியை கொண்டு வந்துடுறாரு. இப்போ ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கிறது, என்டிஏ அலைன்ஸ் அப்படின்னு. அதுக்குள்ள பாஜக இருக்கு, அதுக்குள்ள அதிமுக இருக்கு, இன்ன பிற கட்சிகள்லாம் இருக்குன்னா அது ஒரு அரசியல் கூட்டணியா தான் பார்ப்பாங்க. இதுக்குள்ள ஜாதி கணக்கெல்லாம் வராதுன்னு சொல்ற வாதம் இருக்குங்களா? இல்லை, அவங்க ஒரு அறியாமையில் இருளில் இருக்கிறாங்க, உண்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இல்லாமல் இருக்கிறாங்க, ஒரு யூட்டோப்பியன் வேர்ல்டில் இருக்கிறாங்க. பிராக்டிக்கல் உலகத்தில் அவங்க இல்லை. எதுக்கு கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் வந்து 90% திமுக அணிக்கு ஓட்டு போடுறாங்க? கண்ணதுனா நம்ம அதை பார்க்குறோமே. நீங்க காயல்பட்டினம் பூத்து எடுத்து பாருங்க, அது பிஜேபி எதிர்ப்புன்ற புள்ளியில எல்லாரும் இருக்குது. அது மத முரண்பாடு. அதே மாதிரி ஜாதிய முரண்பாடும், ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமலே ஒரு ஜாதியின் மிரட்டலுக்கு பயந்து எடப்பாடியும் சிவி சண்முகமும் 10.5 கொடுத்த போதே அது வந்துட்டு. இதை சொல்லதுக்கு முதுகெலும்பு இல்லாதவங்க, இது தவறுன்னு சொல்றதுக்குள்ள நியாய உணர்வு இல்லாதவங்க என்ன குற்றம் சாட்டுறாங்க? அவங்களுக்கு வந்து துணிச்சல் இல்லை, முதுகெலும்பு இல்லைங்கிறத அவங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டா நான் வைக்கிறேன். ஜாதி இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க, ஜாதிவாரி கணக்கெடுப்பு இல்லாமலே சிவி சண்முகமும் எடப்பாடி பழனிசாமியும் தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பிடிச்சிக்கணும்னு சொல்லி ஒரு ஜாதிக்கு 10.5 தனி ஒதுக்கீடு எப்படி கொடுக்கலாம்? அதோட விளைவுகள் தான் தென் மாவட்டத்தில் இன்னைக்கு வந்து இவங்க அநீதி பண்ணிட்டாங்க, இவங்க எம்ஜிஆர் மாதிரி எல்லா ஜாதிக்கும் பொதுவானவராக இருக்க மாட்டாங்க, ஜெயலலிதா மாதிரி எல்லா ஜாதியும் ஒரே சீராட்டு ஒரு தன்னோட ஆளுமைக்கு கட்டுப்படுத்தி வைக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு இல்லை, அதோடைய ஆளுமை இல்லைங்கிறது தான் தென் மாவட்டத்தில் பல. அந்த கோபம், அந்த அதிருப்தின்றது அந்த 21, 24 கூட இருக்கலாம், 26லயும் அதே தான் ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்ல முடியுமா? அதுதான் 2024 ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குது. சேலத்தில் அது ஆதரவாட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும்போது, சிதம்பரத்திலும் விழுப்புரத்திலும் அது ஆதரவாட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும்போது, தேனியிலையும் ராமநாதபுரத்திலையும் திருநெல்வேலியிலும் அது எதிர்ப்பா ரிஃப்ளெக்ட் ஆகுது. இதை வந்து மறுத்துக்கிட்டு பார்க்க முடியாது. மல்டிபிள் ரீசன்ஸ்ல மக்கள் வாக்களிக்கிறாங்க. என்னைக்காவது 77 தொடங்கி 2016 வரை இப்படி சேலத்துக்கும் திருநெல்வேலிக்கும் விழுப்புரத்துக்கும் ராமநாதபுரத்துக்கும் இவ்வளவு பெரிய இடைவெளி மக்கள் தலைவத்துக்கும் புரட்சி தலைவிக்கும் வந்திருக்கா? வரல. அவங்க வந்து சிறிய எண்ணிக்கை ஜாதியினர் காஸ்ட் நியூட்ரல் லீடர்ஸா பார்த்தாங்க. இப்படி எடுத்தேன் கவிழ்த்தம்னு ஜாதிவாரி கணக்கெடுப்பு இல்லாம தன் இஷ்டத்துக்கு ஒரு தொகுதியில் ஜெயிக்கிறதுக்காக சிபி சண்முகத்துக்கு மிரட்டலுக்கு பயந்து, டாக்டர் ராமதாஸுக்கு அச்சுறுத்தலுக்கு பயந்து ஒரு முடிவை அவங்க எந்த காலத்திலும் எடுத்ததில்லை. நீங்க சிபி சண்முகத்துக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் பயந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு குலசேகரம் கமிட்டியை போட்டுக்கிட்டு நீங்க அதை 10.5 பிரிச்சாலே நீங்களே ஜாதிக்குள்ள விழுந்துட்டீங்க. இதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதவங்க என் மீது குற்றம் சாட்டுறாங்க. இப்ப நீங்க சொல்ற ஆர்குமெண்ட் படி வைத்தாலும் கூட, ஒருவேளை பாமக என்டிஏ அணிக்குள்ள இருக்குது அப்படின்னாலும் கூட, வட மாவட்டம் மேற்கு பகுதியில் கொங்கு மண்டலம் அப்படின்றப்ப கிட்டத்தட்ட அதிமுக என்டிஏ அணின்றது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு வரும்ல. அர்த்தமேட்டிக்கலி பலமான அணியா தான் இருக்கும், நான் அது மறுக்க வரல. ஆனா பாமகவுக்கு அதுல பெரிய சிக்கல் இருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சி 2021 தேர்தல் முடிஞ்சதும் வச்ச குற்றச்சாட்டு, எங்களை நம்பி அதிமுக 36 சீட்ல ஜெயித்தாங்க, அவங்கள நம்பி நாங்கள் எங்கேயும் ஜெயிக்கலன்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க. 5 சீட்டு ஜெயித்தாங்க, 4 சேலம் தர்மபுரிக்குள்ள இருக்கு, 1 மயிலத்தில் ஜெயித்தாங்க. ஆனால் இந்த குற்றச்சாட்டை அன்புமணியே வைத்தார். அதற்கு பிறகு உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல்கள், மக்களவை தேர்தலில் அவங்க பிரிஞ்சுதான் நின்றுருக்காங்க. இது உடஞ்ச கண்ணாடி. மீண்டும் ஒட்டும் போது பெரிய பாதிப்பு யாருக்கு இருக்குதுன்னா பாமகவுக்கு இருக்கு. ஏற்கனவே பாமக அதுல சேலம் தர்மபுரி தவிர 19 சீட்டுக்கு 1 சீட்டு தான் தோத்துருக்காங்க. அதனால தான் இப்போ வந்து ஒரு ஏன் நீங்க அப்படி பார்க்குறப்போ அந்த சமூக மக்கள் 10.5 கொடுத்ததுனால அதிமுகவுக்கு ஆதரிக்கிறாங்க,
ஸோ அந்த கோரிக்கையை எழுப்பின பாமகவும் அதிமுகவும் பாஜகவும் வரப்ப பாமகவும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்காதுன்றீங்களா? அது சவாலாக இருக்குன்றீங்களா? அந்த ஜாதி தமிழ்நாட்டில் 2வது இடத்த ஒரு கட்சிக்கு முடிவு பண்ணக்கூடிய பலம் கொண்ட ஜாதி. அண்ணாவுக்கு முடிவு பண்ணி கொடுத்துருக்காங்க, கலைஞருக்கு 77 முடிவு பண்ணி கொடுத்துருக்காங்க, ஏன் 2024 எடப்பாடிக்கும் அந்த ஜாதி தான் முடிவு பண்ணி கொடுத்துருக்குறாங்க. எப்படி அந்த ஜாதிக்கு இப்படி ஒரு சக்தி இருக்குதோ அதே மாதிரி அந்த ஜாதிக்கு எதிரான பிற ஜாதிகள் திரட்சியும் வட தமிழகத்துக்குள்ள தெளிவாக இருக்கு. நான் ஆதாரத்தோடு தான் அதை சொல்ல விரும்புகிறேன். அதிமுக விழுப்புரத்தில் விக்கிரவாண்டிக்குள்ள 36% வாக்கு எடுத்தாங்க. அவங்க வாக்கை எதிர்பார்த்து நாம் தமிழர் சீமான் அவங்க போராட்டத்துக்கெல்லாம் ஆதரவு கொடுத்தாங்க, ஆட்களெல்லாம் அனுப்பி வச்சாரு. நான் அதிமுக ஜெயலலிதா ஆதரிச்சுக்கணும்லாம் சொன்னார். ஆனால் அந்த களத்துக்குள்ள 1% வாக்கு தான் நாம் தமிழர் சீமானால அதிமுக 36 எடுக்க முடிஞ்சது. எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லைங்கிறத நாம் தமிழர் சீமான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டார். இவரை நம்பி போனா எதுவும் தேராதுங்க. அதனால ஈரோடு கிழக்குல கடுமையான இதை பண்ணிட்டார். 12% டாக்டர் ராமதாஸுக்கு கிடைச்சது, வன்னியர் வாக்குகள். மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்னன்னா 23% ரெட்டேலை வாக்குகள் உதயசூரியனுக்கு விக்கிரவாண்டியில கிடைச்சிருக்குது. டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்குது. இதுதான் ராமதாஸுக்கு உள்ள அச்சமும் பயமும். அது ஒரு இடைத்தேர்தல் அப்படிதாங்க இருக்குன்னு நம்ம அப்படி புரிஞ்சுக்க கூடாதா? இடைத்தேர்தல் தான். எந்த இடைத்தேர்தலில் இப்படி ரெட்டேலை ஓட்டு உதயசூரியனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்குது? இதே பெண்ணகரம் இடைத்தேர்தலில் ஸ்டாலின் தான் முன்னின்று நடத்தினார். ஓகே, நான் அழகிரி முன்னின்று நடத்தினதில்ல, ஸ்டாலின் இப்போ முதல்வராக இருக்கிறதா முன்னின்று நடத்தினார். அவரால் 50% ஸ்டாலின் தாண்ட முடியல பெண்ணகரத்தில். ஆனால் இன்னைக்கு இங்கே 63% தாண்டி போயிட்டார. அப்போ அதிமுக நிற்காத போது அதிமுக வாக்குகள் பாமகவை ஏற்றுக்கொள்ள தயங்குகின்றன. ஓகே, உதயசூரியனை ஏத்துக்கிறாங்க, திராவிட இயக்கத்தை ஏத்துக்கிறாங்களா இல்ல பாமக எதிர்ப்புன்னு ஏத்துக்கிறாங்கிறது மக்கள் பார்வைக்கு நான் விட்டுறேன். சோ இப்ப இந்த சிக்கல் என்டிஏ அலைன்ஸ்குள்ள பாமகவுக்கு இருக்குது. எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்ல. தேமுதிக இதுவரை எடப்பாடி கூட கூட்டணி வச்சு எங்கேயாவது பவர்ஃபுல்லா ஃபைட் பண்ணியிருக்காங்களா? இப்போ நீங்கள் இப்படி இவ்வளவு நுணுக்கமான டேட்டாலாம் சொல்லி இப்படி உங்களோட தர்க்கத்தை நிறுவுறீங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா 2026 அப்படின்றது ஸ்டாலின் அவர்கள் வேணுமா வேண்டாமா, வேண்டான்னு முடிவெடுத்துட்டா எதை பற்றியும் யோசிக்காமல் கண்ணை மூடிக்கிட்டு பெரிய அலைன்ஸாக இருக்கிற என்டிஏவுக்கு போடுவாங்க அப்படின்னு ஒரு தர்க்கம் இருக்குல்ல, அதை நீங்கள் மறுக்கிறீங்களா? அவங்க அந்த தர்க்கத்தை பண்ணலாம். நான் ஏன் வாதத்தையும் வைக்கிறேன். இங்கே லீடர்ஷிப்புக்கு தான் ஓட்டு. எடப்பாடி லீடர்ஷிப்பு ஒரு தெளிவற்ற, ஒரு குழப்பமான, ஒரு இன்கன்சிஸ்டன்ட் லீடர்ஷிப்புங்கிற எண்ண ஓட்டம் மக்கள் மத்தியில் வந்துட்டு, சீமான் தொடர்ந்து தனிச்சு நிற்கிறாரு, எல்லா தேர்தலையும் நிற்கிறாரு. அவமானம் வரும், டெபாசிட் இழந்துருவோம், 3வது பேருலாம் அவர் நினைக்காம ஈரோடு கிழக்கு களத்துக்குள்ளே நின்னாரு, விக்கிரவாண்டி களத்துக்குள்ளே நின்னாரு. எப்படி களத்தில் நின்று ஒரு பெரிய லீடராக நிற்கக்கூடிய சீமான் கமலஹாசனையும் தினகரனையும் பலகீனப்படுத்தினாரோ அதே மாதிரி பொருந்தா கூட்டணி அமைச்சிருக்கிற எடப்பாடி பழனிசாமியையும் ஈரோடு விக்கிரவாண்டி களத்துக்குள்ள வராத எடப்பாடி பழனிசாமியும் 2026 சீமான் லீடர்ஷிப்ல பலகீனப்படுத்துவாருங்கிற என் கருத்தை தமிழ் மண்ணில் எப்படி காமராஜ் இங்க தாக்கு பிடிச்சாரு, சஞ்சீவ் ரெட்டி, அதுல்யா கோஸ், எஸ்கே பட்டேல், நிஜலிங்கப்பா தாக்கு பிடிக்கலன்னா பெரியார் காமராஜுக்கு லீடரா கொடுத்த ஹீரோ வர்ஷிப் தான் அவரை தமிழ்நாட்டில் காங்கிரஸ் அவர் தான் தாக்கு பிடிக்க வச்சோம். அதே மாதிரி லீடர்ஷிப், கன்சிஸ்டன்ட் ஸ்டாண்ட் எல்லா தேர்தலும் நிற்கிறதுல சீமான் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்துவாருங்கிற ஒரு கருத்தை நான் முன்வைக்கிறேன். 26 தேர்தல் முடிவு தான் என்னோட சகோதரர் சொல்லக்கூடிய கருத்து சரியா, நான் சொல்லக்கூடிய கருத்து சரியாங்கிறதுக்கு விடையளிக்கும். இப்போ நீங்க பல தேர்தல்களின் புள்ளி விவரங்கள்ல வச்செல்லாம் பேசுறீங்க. ஒரு பக்கம் என்டிஏ அலைன்ஸ் அப்படின்றப்போ கிட்டத்தட்ட களம் நெருங்க அது திமுக அணி அதிமுக அணின்னு போயிடும். அடுத்து விஜய் இருக்கிறார், அவர் மாற்றத்திற்குன்னு வரப்ப பலருமே என்ன அவதானிக்கிறாங்க அப்படின்னா சீமான் 4வது இடத்துக்கு போயிடுவாரு, இந்த தேர்தலில் அவருக்கு ரோலே இருக்காது அப்படின்னு தான் கணிக்கிறாங்க. ஏன்னா நெருங்க திமுக அதிமுக, அடுத்து மாற்றம்னு விஜய்னு. ஆனால் நீங்க சொல்றது எடப்பாடியவே சீமான் பலவீனப்படுத்துவார்ன்றது எப்படி? அது அந்த கருத்துக்கு எப்படி வர முடியும்? கண்டிப்பா எடப்பாடிக்கு ஆதரவான வார்த்தையை பேசி சீமான் எடுத்தது 1% வாக்கு தான் அதிகம் எடுத்தாரு விக்கிரவாண்டியில. இவர் செல்லூர் ராஜி நோட்டாக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்ன பிறகும், அதிமுக சொன்ன பிறகும், பெரியார
சீமான் பேசுவது தவறுன்னு கேபி முனுசாமி, எடப்பாடி பழனிசாமி, ஜெயக்குமார் போன்றவங்கெல்லாம் கண்டிச்ச பிறகும் பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண்ணுதான்னு ஒரு கடுமையான ஸ்டேட்மெண்ட்டை விட்டு, இது பலருக்கு மன வருத்தத்தை கொடுக்கலாம். பெரியாரோட பணிகளுக்கு நானே நன்றி கடன் பட்டவன் தான். பட் சீமான் ஒரு நிலைப்பாடு இதில் எடுக்கிறாரு. இந்த நிலைப்பாட்டுக்கு ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன அந்த வார்த்தையின் தன்மைக்கு ஏற்ப திமுக அண்ணா திமுக வேண்டான்னு பெருந்தலைவர் காமராஜர் ஏற்றுக்கொண்ட 35 to 40% அந்த வாக்காளர்களின் வாரிசுகள், பேரன் பேத்திகள் அதே உணர்வுல திமுகவும் அண்ணா திமுகவும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் தான். ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை மாற்று அல்ல. அங்கேயும் ஊழல், இங்கேயும் ஊழல், அங்கேயும் டாஸ்மார்க், இங்கேயும் டாஸ்மார்க், அங்கேயும் லஞ்சம், இங்கேயும் லஞ்சம், அங்கேயும் இலவசம், இங்கேயும் லஞ்சம், இலவசம்ங்கிற மாற்றுங்கிறதுல சீமான் பவர்ஃபுல் லீடரா எமர்ஜ் ஆவாரு. அந்த புள்ளியில் இப்போ விஜய் அவர்கள் வந்த பிறகு என்ன சொன்னாங்கன்னா, ஒருவேளை விஜய் அதிமுகவோடு போயிருந்தால் கூட சீமானுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இங்க பாருங்க, அவர் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு. இன்னைக்கு விஜய் ஒருவேளை தனித்து நிற்கிறாரு அப்படின்னு வைங்க, மாற்றத்தை விரும்புறவங்க இவ்வளவு காலம் சீமான் அவர்களுக்கு போட்டோம், இப்போ புதுசா வராரு, ஒரு வசீகர ஒரு தலைவரா இருக்கிறாரு, எல்லாராலும் அறியப்பட்டவர் அப்படின்றப்ப மாற்றம்னு நினைக்கிறப்ப அவர்கிட்ட போயிட மாட்டாங்களா? அது சீமானுக்கு தானே நெருக்கடி. விஜய் அதுல கமலஹாசன் தினகரன் செய்த தவிர விஜய் செய்துட்டார். நீங்க சீமானுக்கு அவர் நெருக்கடி கொடுத்துருக்கணும்னா ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் சீமான் சொல்லக்கூடியது, ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை மாற்றில்லைன்னு சீமான் சொல்லக்கூடியது, இதையும் கொடநாடு கொலை வழக்கு என்னாச்சுன்னு சீமான் கேட்குற கேள்வியையும், தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு ஏன் தீர்வு கிடைக்கலன்னு கேட்குற கேள்வியையும் எடப்பாடியும் அடித்து விஜய் தன்னோட அரசியல் நகர்வுகளை செய்திருக்கணும். செய்தால் பாப்புலாரிட்டி உள்ள விஜய்க்கு அது ஒரு ப்ளஸ் ஆகிருக்கும். எந்த தினகரனும் கமல்ஹாசனும் செய்த தவிர இதே விஜயும் செய்துட்டாரு. அவர் சர்க்கார் படத்தில் இலவசங்களுக்கு எதிராக இலவசங்களை போட்டு உடைப்பார். ஆனால் எடப்பாடி கூட்டணிக்காக இலவசங்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்தார். எடப்பாடி கூட்டணி ஆசையினால அவர் கொடநாடு கொலையை வழக்கை பற்றி இதுவரை பேசலை. அப்போ இனிமேல் அவர் தனிச்சுங்கிற ஒரு முடிவுக்கு வந்தால் கூட வருவாராங்கல எனக்கு டவுட் இருக்குது. வரமாட்டாருன்னு தான் நான் கருதுறேன். அவர் ஏதோ என்ன வேணாலும் செய்வோன்னு சொல்லும் போது அவர் உதயநிதி ஸ்டாலின் மீது உள்ள தனிநபர் வன்மத்திலையும் வெறுப்பிலையும் கட்சி ஆரம்பிச்சுக்கிற மாதிரி தான் அவரை நான் பார்க்குறேன். அவர் பேசினதிலிருந்து நீங்கள் கோடிட்டு காண்பிக்கிறீங்க. அவர் பேசினதுல பலரும் கவனிக்காத இடம்ன்றது, நாங்கள் எந்த எல்லை வரைக்கும் வேண்டுமானாலும் செல்வோம், தன்னையே அழிச்சுக்கிட்டு தன்னோட சினிமாவையும் அழிச்சுக்கிட்டு அரசியலையும் அழிச்சுட்டு அண்ணன் சிவாஜி பண்ண மாதிரி எடப்பாடி பாஜக கூட்டணிக்கு நான் ஆதரிப்பங்கிறதான் அவர் அர்த்தத்தை சொல்றாரு. அந்த அர்த்தத்தில் தான் அவர் பேசுறாரு. அப்படிதான் புரிஞ்சுக்கிறீங்க. அதுதான் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அவரே வன்மம் கால் பண்ணுச்சுல தான் அவர் அரசியலுக்கே வந்திருக்கிறார். அந்த உதயநிதி ஸ்டாலின் மீதுல வன்மத்தையும் கால் பண்ணுச்சுன்னு தான் உள்ளுக்குள்ள வெளிப்படுத்துறாரு. எல்லை வரைக்கும் வேணாலும் போவோன்றது என்டிஏவுக்கு போவோன்றது. நாங்க அழிஞ்சாலும் பரவாயில்ல, சிவாஜி மாதிரி மூப்பனாருக்கு எதிராக சிவாஜி அழிஞ்ச மாதிரி நெகட்டிவா ஜானகி ஆதரிச்ச மாதிரி நாங்க எடப்பாடி பாஜக கூட்டணி அடிச்சு நாங்க அழிஞ்சாலும் பரவாயில்ல, உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிரான எங்க நிலைப்பாட்டில் போவோம், எங்க கொள்கை எதிரிக்கு எதிராட்டே அதிமுக பாஜக கூட்டணிக்கு போவோங்கிறதான் அவர் இன்டைரக்டா சுட்டி சொன்னதான். ஆனா இன்னொன்று சொல்றாரு, நம்ம ஆட்சியில ஊழல் இருக்காது, குற்றவாளிகள் இருக்க மாட்டாங்கன்றது. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அது சீமானும் அதைத்தான் சொல்றாரு. ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை மாற்றில்லைன்னு அடிக்கிறார் இல்லையா? தெளிவா இன்னைக்கு இந்த காஷ்மீர் விஷயத்திலையும் அவர் கருத்தை எவ்வளவு ஆணித்தரமா சொல்றாரு. இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர், எனக்கு அதில் உடன்பாடு இருக்கா இல்லையாங்கிறது வேற விஷயம். பட் ஸ்டாண்டை கிளியரா எடுத்து வைக்கிறாரு. பாஜக அரசின் தோல்வி, சிந்து நதி நீரை தடுக்கக்கூடாது. அப்போ பாஜகவோடலாம் எனக்கு கூட்டணி இல்லை. ஏன்னா களத்துக்குள்ள வராத அண்ணாமலை தலைவராக இருக்கும்போதே களத்துக்குள்ள வராத, ஈரோடு கிழக்கில் வராத 18% வாக்கில் எனக்கு பெரும்பகுதி கிடைச்சா எனக்கு அது மகிழ்ச்சி. அவங்களோட கூட்டணிக்கெல்லாம் நான் தயார் இல்லை. அவங்களோட உயிர் மூச்சான இஷ்யூலே அடித்து நான் விளையாடுவேன்னு இந்தியாவிலே தேஜஸ்வி யாதவ், சித்தாராமையா இவங்களோட ஸ்ட்ராங்காக பேசுகிறாரு. இந்த மாதிரி விஜய் பேசாதது கமலஹாசன் தினகரன் 2021 எடுத்த ஒரு நிலைப்பாட்டில் இன்னொரு கமலஹாசனாக இன்னொரு தினகரனாக கிளாரிட்டி இல்லாமல் தெளிவு இல்லாமல் விஜய் இருக்கிறாங்கிறதான் 100க்கு 100 உண்மை. இதை மற்ற அரசியல் விமர்சனங்களோட நான் தெளிவா ஆதாரத்தோட நான் வெளிப்படுத்திட்டு இருக்கேன். அர்ஜுனா போன்றவர்கள் சொல்றது, அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார், மக்களை சந்திக்க இருக்கிறார். அவர் சொல்றது டிசம்பர் மக்களே ஒரு புதிய கூட்டணியை உருவாக்குவாங்க, ஒரு புதிய கூட்டணி வரும்லாம் சொல்றாரு. அப்படிக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்றீங்களா? பலன் நிரூபிக்காத விஜய் நம்பி 1% பலன் நிரூபிச்ச யாரும் கூட்டணிக்கு வரமாட்டாங்கிற கருத்தை தான் நான் சொன்னேன். அது இதுவரை ஆதவர்ஜனா சொன்னது பொய்யாட்டும் நான் சொன்னது மெய்யாட்டும் இருக்குது. இதை தாண்டி விஜய் தலைமையில் யாரும் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த இடத்துக்குள்ள ஆதவர்ஜனா அன்னைக்கு இல்லை.
விஜய் வந்து 2024 கமலஹாசன் மாதிரி எலிஜிபிளா 39 கேண்டிடேட் போட்டு ஒரு வாக்கு பலத்தை நிரூபிச்சிருந்தாருன்னா அந்த நிரூபிச்ச பலத்துக்கு ஏற்ப அது பெருசுன்னா அவரை சிஎம் ஆட்டும், அது சுமாருன்னா அவரை சபார்டினேட் ஆட்டும் எடுக்க ஆள் வருவாங்க. இப்போ பலம் நிரூபிக்காத அவரை நம்பி யாரும் பெட்கட்ட மாட்டாங்க. ஊடகத்தில் எழுதலாம், சீமானை பிடிக்காதவங்க 4 பேர் பேசலாம், விஜய்க்கு ஆளா இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா கிளைம் பண்ணலாம். இந்த கிளைம் எதுவுமே மெட்டீரியலைஸ் ஆகாது. நீங்க பலம் நிரூபிச்சாதான் மரியாதை. நீங்க பலம் நிரூபிக்காம நீங்க ஊதி பறக்கக்கூடிய பலூன்ல வந்து பலம் நிரூபிக்கலைங்கிற ஒரு ஊசியை வச்சு குத்துனாலே அது பிளேயர்ஸான அரசியல் தலைவர்கள் யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. ஏன் 1% வாக்கெடுத்த கிருஷ்ணசாமி கூட விஜயும் ஒரு ஆப்ஷனா தான் வைக்காரே தவிர விஜய் தான் எனக்கு ஆப்ஷன் அவர் வெளிப்படையா சொல்லல. அப்படியே நாளைக்கு நீங்க கூட்டணி போனா கூட அவர் வந்து 20 சீட்டு கேட்பாரு விஜய்கிட்ட. இப்போ நிறைவா ஒரு கேள்வின்றது, ஆன்டி இன்கம்பன்சி ஒரு அரசுக்கு எதிரான அலை அப்படின்ற பார்வையை நீங்க எப்படி மதிப்பிடுறீங்கன்றது ஒண்ணு. கிட்டத்தட்ட இந்த சூழல்லாம் பார்க்கிறப்ப திமுக அணி அப்படியே இருக்கு, என்டி அணி கிட்டத்தட்ட 2019 அணி அப்படியே அமைய வாய்ப்பு இருக்கலாம். விஜய் தனித்து சீமான் தனித்துனா 4 முனை போட்டியா இருக்கலாம். இன்னொரு பக்கம் இந்த ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்றப்ப நீங்க எப்படி களத்தை மதிப்பிடுவீங்க? ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் அதிகபட்ச ஆன்டி இன்கம்பன்சி வந்தது 1967 பெருந்தலைவர் காமராஜருக்கு வந்ததான். இந்த ப்ரோ ஓட்டும் காமராஜுக்கு தான், எதிர்ப்பு ஓட்டும் காமராஜுக்கு தான். அது ஆன்டி காமராஜ் அணி தான். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அந்த அணிக்கு 6% எதிர்ப்பு ஓட்டு வந்தது. 46% 1962 காமராஜ் எடுத்திருந்தார். அப்போ அவருக்கு ப்ரோ இன்கம்பன்சி தான் இருந்தது. பெருஞ்சர் அண்ணா பெருந்தகையே பிரதான எதிர்க்கட்சி தலைவரை தேர்தலுக்கு 4 மாதத்துக்கு முன்னாடி பிரச்சாரம் போகும்போதே சத்யவாணி முத்து அம்மையார் பண்ண பவர் பாலிடிக்ஸுக்கு அண்ணா ஈல்டாகி சென்னை ஜிம்கானா கிளப்பில் திமுக கார்பரேஷன் சார்பாக காமராஜருக்கு சிலை எழுப்பி பிரதமர் நேருவை வச்சு திறந்து வச்சுக்கிட்டு தான் 4 மாதத்துக்கு முன்னாடி தேர்தலுக்கு போனார். ஸோ காமராஜுக்கு அன்னைக்கு முதலமைச்சருக்கு ஒரு ப்ரோ இன்கம்பன்சி இருந்தது. 67 காமராஜுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருந்தது. இந்திய எதிர்ப்பு போராட்டம், அதுல உள்ள துப்பாக்கி சூடு, மாணவர்கள் பலரும் துப்பாக்கி சூட்டில் இறந்தது, உச்சத்தில் இருந்தது. விலைவாசி உயர்வு, அரிசி உணவு பற்றாக்குறை, மக்கள் தலைவர் எம்ஜிஆர் துப்பாக்கியால் சுடப்பட்டது, 2 நம்மோட சிஎம்ஆர் இருந்தவர் 2 பிரதமரை கமாண்ட் பண்ண அளவுக்கு போயிட்டாருங்கிற உள்ள சோசியல் நெகட்டிவிட்டி, இப்படி பல அம்சங்கள்ல வந்து காமராஜுக்கு தான் அதிக எனக்கு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து அதோட அளவு 6% தான். 46% வாக்கெடுத்த காங்கிரஸ் 40% வாக்கெடுத்து. இதுதான் மேக்ஸிமம் ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட். நீங்க அந்த நிறுவுறது ஆன்டி இன்கம்பன்சின்னு பேசுறவங்க எல்லாரும் இந்த 6 தான் மேக்ஸிமம். திமுகவுக்கு ப்ரோ இன்கம்பன்சியா ஆன்டி இன்கம்பன்சியாங்கிறது வந்து தேர்தல் முடிவுல தான் தெரியும். பட் மேக்ஸிமம் ஆன்டி இன்கம்பன்சியோட அளவு 6 தான். அந்த அளவுக்கு கிரேவியஸ் மேட்டர்ஸ் எதுவுமே ஸ்டாலின் இந்த அணிக்குள்ள இல்ல. 96 வந்து தமாகங்கிற காங்கிரஸ் வந்து மூப்பனாரா மாறிட்டு தமாக ஸ்பிளிட். அப்புறம் ரஜினியும் ரஜினி உள்ள வராரு, சரத்குமார் பிரச்சாரம் பண்றாரு, அவரும் போல்டா நின்னாரு. இதெல்லாம் சேர்ந்து தான் அது வீரப்பன் அணிக்கு ஆதரிச்சாரு. ஜானகணியோட ஒரு உருவம் அதுதான் மாற்றத்தை கொடுத்தே தவிர அதிமுக வாக்குல மாற்றம்ங்கிறது இல்ல. அது ஆன்டி இன்கம்பன்சியை பார்க்க முடியாது. நீங்க ஆன்டி இன்கம்பன்சி எடுத்துட்டா கூட ஜெயலலிதா வந்து 28% வாக்கு எடுத்தாங்க. ஸோ இங்க ஆளுங்கட்சி எதிர்ப்பு அந்த மாதிரிப்பட்ட தன்மைக்குள்ள அந்த ஆளுங்கட்சிக்குள்ள இருந்து கூட்டணி மாற்றமோ அல்லது கட்சிக்குள்ள ஒரு பிளவோ இல்லாம வெறுமன ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ங்கிறது காமராஜுக்கு 1967 கிடைச்ச அந்த 6 தான் மேக்சிமம். மீதி எல்லாமே அந்த 6க்கு உள்ளதான் அடங்கும். 96 உட்பட எதுனாலும் 6%க்குள்ளதான் மியர் ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இது இருக்கும். ஒரு கட்சி ஸ்பிளிட்ல ஒரு தலைவர் வெளியேறதுங்கிறது வேற, கூட்டணிக்குள்ள இருந்து வைகோ வெளியேறி அந்த வாக்கு பாதிப்புங்கிறது வேற, ராமதாஸ் வெளியேறி அடுத்த அணிக்கு போறதுங்கிறது வேற, இது மூப்பனாரே காங்கிரஸா மாதிரி கலைஞர்ட்ட வர்றதுங்கிறது வேற. ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ங்கிறது மற்ற அரசியல் நிகழ்வுகளும் இல்லாம பிளண்டா ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ங்கிறது மேக்சிமம் 6% தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல இதுவரை தாண்டல. அந்த கிட்டத்தட்ட 4 முனை போட்டி தான் இருக்கிற மாதிரி இருக்கு. நம்ம யோசிக்கிறப்ப எனக்கு விஜய் மேல சந்தேகம் இருக்குது. சீமான் மேல எனக்கு சந்தேகம் இல்லை. 4 தடவை போட்டிட்டாரு, 5வது தடவை போட்டிடுறாரு. அவர் கூட வார்த்தைகள்லாம் வந்து அப்படி வில்லுல இருந்து புறப்பட்ட அம்பு மாதிரி, துப்பாக்கில இருந்து தோட்டா மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து விழுது யாரை ஏத்துனாலும். சோ அதனால அவர் இன்னொருத்தட்ட காம்ப்ரமைஸ் பண்ணிடுவாருங்கிற எண்ண ஓட்டம் எனக்கு இல்ல. கிட்டத்தட்ட 4 இருக்கலாம் அல்லது 3 கூட இருக்கலாம். 3 விஜய் மேட்டர் வந்து எனக்கு அவர் ரஜினிகாந்த் மாதிரி ரிட்டர்ன் ஆகுறாரா அல்லது தற்கொலை முடிவாட்டு அதிமுக பாஜக அணியை அவர் ஆதரிக்கிறாரா என்னங்கிறதுல அவரை பற்றி எனக்கு சந்தேகம் இருக்குது. காரணம்
மக்களவை தேர்தலில் கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு லெட்டர் பேடாக இருந்து கமல்ஹாசன் அளவுக்கு எலிஜிபிளா 39 போட முடியாதவர் 214 போட்டுருவாராங்கிறதுல எனக்கு அவர் மேல சந்தேகம் இருக்கு. உண்மையிலே போட்டா நிச்சயமா நான் பாராட்டுறேன். தந்தை பெரியார்கிட்ட கடவுள் இல்லைன்னு சொல்றீங்களா, கடவுள் உங்க முன்னாடி வந்தா என்ன சொல்றீங்கன்னா ஏத்துக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்ல மாதிரி விஜயும் சீமான மாதிரி போல்டா 214 போட்டுட்டாருங்க, நான் ஏத்துக்கிட்டு போறேன். ஆனா போட்டுக்கிட மாட்டாரு. அதுக்குள்ள இஷ்யூஸ் இல்ல, அதுக்குள்ள தன்மை இல்ல, அதுக்குள்ள பேச்சு இல்ல, அதுக்குள்ள நோக்கம் இல்ல. வெறும் ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு பிலிம் காட்டக்கூடிய ஒரு தன்மை தான். ஒருவேளை விஜய் வந்து என்டிஏவுக்கு போனா பெரிய அலைன்ஸ் ஆயிடுமே, மெகா கூட்டணி ஆயிடும்ல என்டிஏ. பலம் நிரூபிக்காத அவர் என்டிஏக்கு போய் ஜானகியை சிவாஜி ஆதரிச்ச மாதிரியும் போகலாம், எந்த பிரயோஜனம் இல்லாமலும் போகலாம். ஒருத்தர் தன் கையில் வராத ஓட்டை எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்? பவன் கல்யாண் 7% டிரான்ஸ்ஃபர் பண்ணாருன்னா 7% நிரூபிச்சாரு. அவர் வந்து 19 நிரூபிச்சாரு, 24 டிரான்ஸ்ஃபர் பண்ணாரு. இப்போ விஜயோட பொசிஷன் வந்து பாஜகவோட ஒரு அப்சர்வர், தமிழ்நாடு அப்சர்வர் ஆந்திராக்காரர் சொன்ன மாதிரி அவர் அல்லு அர்ஜுன் மாதிரி தான் இருக்கிறார், கூட்டஞ்சாக்கூடிய ஒருத்தராக இருக்கிறார். பலம் நிரூபிச்ச பவன் கல்யாண் அல்லங்கிறது தான். நீங்க அல்லு அர்ஜுனாவைத்தான் பவன் கல்யாணாட்டு புரியாம தெரியாம பல அரசியல் விமர்சகர்கள், பல பத்திரிகைகள் எல்லாம் பணியாற்றியவர்கள் அறியாம இருளில் இருந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம பேட்டி மூலமா அவங்கள்ட்ட வந்து வெளிச்சம் அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு அதுக்கு தக்கன அவங்க ஆர்டிகுலேட் பண்ணுவாங்கன்னு நம்புறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய மதிப்பீடுகள், உங்களுடைய பார்வைகள்லாம் முன் வச்சிங்க. மிக்க நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி. மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.